திண்டுக்கல் மாவட்டம் தனியார் மருத்துவமனை தீ விபத்தில் 6 பேர் உயிரிழந்ததற்கு புகையால் ஏற்பட்ட மூச்சு திணறலே காரணம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். தீ விபத்தில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டதால் நூற்றுக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டு இருப்பதாகவும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். அதை இப்போது பார்க்கலாம். தீ விபத்து ஏற்பட்ட சமயத்தில் அதனால் ஏற்படுகிற புகை, அதேபோல் அந்த மருத்துவமனையிலிருந்து அவசர கதியில் இறங்குவதற்கு தாங்களாகவே யாருடைய அறிவுறுத்தலுமின்றி ஒரு 6 பேர் லிப்டிலும் பயணித்திருக்கிறார்கள். அந்த வகையில் லிப்டில் பயணித்த ஒரு 6 பேர் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்திருக்கிறார்கள். அதில் 3 ஆண்கள், 2 பெண்கள், ஒரு குழந்தை என்று 6 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு புகை சூழ்ந்த காரணத்தினால் பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்பட்டு திரு காந்திராஜன் போன்றவர்களும், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும், மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர்களும் இந்த மருத்துவமனைக்கு விரைந்து வந்து போர்க்கால அடிப்படையில் பணியாற்றி 100க்கும் மேற்பட்டு, குறிப்பாக அந்த தனியார் மருத்துவமனை என்பது எலும்பியல் மருத்துவமனை, எல்லோருக்குமே ஸ்பைனல் கார்டு ஆபரேஷன், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை போன்ற பல்வேறு சிகிச்சைகளினால் அவர்களால் எழுந்து நடமாடக்கூட முடியாது. அந்த நிலையில் இருந்தவர்களை தூக்கி வந்து மிக லாவகமாக இந்த மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள்.